குலதெய்வம் என்றால் என்ன? அவர்களின் பெருமை என்ன? குலதெய்வம் விஞ்ஞானத்தோடு எப்படி ஒத்துப்போகின்றது? நம் குலத்தில் காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும். தெய்வங்களில் மிக வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும். குலதெய்வமே நமக்கு எளிதில் அருள் தரும். மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளில் பலன்களையும் பெற்று தரும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும். சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. அதன் சக்தி அளவிட முடியாதது. யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆன்மாக்கள் ஆகும். அந்த புனித ஆன்மாக்கள் தங்களின் குலத்தின் சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவர்கள். எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றது. குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லமை. நம் முன்னோர்கள், அதாவது நம் தந்தை வழி பாட்டன் பாட்டி வணங்கி வந்த தெய்வம் தான் நம் குலதெய்வமாகும். குலதெய்வத்தின் அனுமதியில் அல்லாது அனுகிரகங்கள் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமமும் யாகமும் செய்தாலும், ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான். எனவேதான் உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள். அபிஷேகம், ஆராதனை செய்யுங்கள்.